நைட்டுக்கே பேசாமல் கோலத்தை போட்டுட்டு படுத்துருவோம். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எல்லா வேலையும் பார்க்க முடியும். இல்லைன்னா காலையில் கோலம் போட போனால் அதுவே ஒரு 14 நாளுக்கு ஓடி போயிடும். ஒரு நாள் எப்படியாவது தூக்கத்தை தியாகம் பண்ணி நைட்டே கோலத்தை போட்டு வச்சுட்டு அப்புறம் போய் தூங்கி எழுந்திரிச்சு சாமி கும்பிட்ற வேலையை பார்ப்போம். அதான் சரியாக இருக்கும். வசந்தி அக்கா செத்த நில்லுங்க, அந்த வாரேன். என்ன டீ உஷா, எதை கத்திக்கிட்டு வர? ஏக்கா பொங்க பானை வாங்கியே மறந்துட்டேங்க்கா, நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஏட்டி அன்னைக்கு போனப்போ எல்லாம் வாங்கியாச்சா கேட்டப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பொங்க பானையை மறந்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் வாங்கினோம்ல அங்கே ஒருத்தர் ஒரு கடையில் நின்று. அப்போ நீ என்ன பண்ணிக்கிறேன்? ஏக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரும்போது வாங்கிக்கிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா. வாங்கி இவர்கிட்ட கொடுத்தா எங்கே உடச்சிட்டு வரோம் பயந்துட்டு வாங்காமல் வந்துவிட்டேன். கடைசியில் மறந்து போயிட்டேன்க்கா வாங்கவே. இப்போ நாளைக்கு எதில் வச்சு பொங்க வைக்கன்னு தெரியல. அதான் கடைக்கு ஓடி ஆடலாமா, யாரெல்லாம் வாங்கியிருக்கியே என்னன்னு கேட்க வந்தேன். நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்போது? ஆமாண்டி, நான் மட்டும் இல்லை, நம்ம நிர்மலா அக்கா, லட்சுமி அக்கா எல்லாரும் வாங்கிட்டாங்க. நாங்கள் தான் அப்போ தான் சொன்னோம்ல டீ, ஒரு பானை உனக்காக எடுத்து வச்சிருக்கோம் டீ, உனக்கு பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை மறந்து விட்டு வந்துட்டியா நீ? சரி விடு, நம்ம ஊர் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க போட்டு வச்சிருப்பாவ. போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பானையாக பார்த்து எந்த சைஸில் வேணுமோ வாங்கிட்டு வா. வரசா இருட்டிடும். வேறு நாளைக்கு தான் பெரும் பொங்கல். நம்ம சாயங்காலமே நான் ராத்திரிக்காவே கோலத்தை போட்டு வச்சுட்டு தூங்கினா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட மற்ற வேலை செய்ய கரெக்டாக இருக்கும். ஆமாங்க்கா. சரி அப்போ நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நான் போய் வரசா வாங்கிட்டு வரேன். ஆமாம், நீங்கள் இந்த பக்கம் எங்கே போயிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை டீ, அன்றைக்கி வெள்ளம் வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டில் கிடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தா என் பொண்ணு சும்மாவே எடுத்து தின்னு காலி பண்ணிட்டு இருக்கான். அதான் அந்த இருக்கிற வெள்ளம் காணாது வேற, சரி புதுசாக போய் வாங்கிட்டு வந்துடுவோமேன்னு போய்க்கிருக்கேன். சரிக்கா போய் நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு வந்துருங்க, நான் போய் பானை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வரேன். அந்த டெய்லர் அக்கா தச்சுட்டேன்னு சொன்னாவ, போய் நம்ம சிலையும் ப்ளவுஸையும் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறிய? ஆனால் ஆமாண்டி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடக்காம பார்த்தியா? வேறு அவங்க கொடுத்தாதான் நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு புது ட்ரெஸ்ஸே, இல்லைனா வீட்டில் கிடக்கிற எதையாவது ஒரு சீலையை தான் உடுத்திக்கு இருக்கணும். சரி வரசா கடைக்கு போயிட்டு வா, நானும் எங்கள் வீட்டுக்காரவை கிட்ட காசு வாங்கிட்டு வரேன் போயிட்டு. சரிக்கா நான் போயிட்டு வரேன், நீங்களும் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஒரு 4 மணி போல் அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நல்ல வேலை தச்சு முடிச்சிட்டாவலே, எங்கே கை விட்டுருவாங்களோன்னு நினச்சிட்டேன். சரி சீக்கிரமாக இந்த மண்டை வெள்ளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த மண்டைங்கிட்ட காசு கேட்போம். ஆமாம் எவ்வளோ கேட்கலாம்? அந்த அக்கா 4500 சொன்னாவே, நம்ம ஒரு 500 கூட கேட்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லார் வீட்லேயும் பொங்கல் வந்தால் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வீட்டில் மட்டும்தான் பொங்கலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி காசு செலவாகுதுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல சோறு போட மாட்டாவ 2 பேருமே. நான் கட்டிட்டு வந்தது தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் என்ன பெற்ற அம்மா கூட எனக்கு இப்போலாம் ஒரு வாரம் நல்ல சோறு ஆக்கி போட மாட்டாங்க. சே, எங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போய் திங்கணும் போல இருக்குது இனிமேல் நல்ல சோறு வேணும்னா. ஐயோ ராமா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஏங்க இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு வரேன். ஆமாம், உன்னைய கட்டி வீட்டில் வச்சுட்டு எப்போ என்ன நடக்குமோ உசுறு கையிலேயே தான் பிடிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு சொல்லாமல் எங்கே போக போகிறேன்? எதுக்கு தேடிக்கிறேன் அது சொல்லு. அட என்னங்க நல்ல நாள் அதுவுமா இப்படி பேசிக்கிருக்கீங்க? எங்கே இருக்கீங்கன்னு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கா இவ்வளோ பேச்சு பேசுறிய? அட வந்த விஷயத்த சொல்லிட்டி, எதுக்கு தேடிக்கிறேன்? ஏங்க சீலை எடுத்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம்ல, அது தச்சு முடிச்சுட்டாவலாம். அதான் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு காசு கேட்க வந்தேன். அதானே, ஏதாவது செலவழிக்கணும்னா மட்டும்தான் உனக்கு நான் தெரிவேன். மற்றபடி ஏதாவது நல்லது போல தான் இதெல்லாம் செஞ்சு போடுவோம். எங்கே போகிறேன் நம்ம வீட்டுக்காரன் எப்படி உயிர் வாழ்கிறோனோ என்னவோ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. எம்பிட்டு எட்டி ஒன்று தான் எம்பிட்டாச்சு? 5000 ரூபா ஆச்சுங்க. ஐயோ என்ன இதுக்கே வாயை பொழந்துட்டாரு, காசு கொடுப்பாரா மாட்டாரான்னு தெரியலையே. ஏட்டி ஒரு சீலை தானே எடுக்க சொன்ன உடனே எத்தனை சீலை எடுத்த? அப்படியே எடுத்திருந்தாலும் மொத்தத்தையும் தைக்க கொடுப்பேன். ஒரு நாள் பொங்கலுக்கு ஒரு சீலை கட்டினா போதாதா உன்னால? மற்ற 2 நாளைக்கு ஏதாவது வீட்டில் கிடக்கிற நல்ல சீலையாக கட்டிக்க முடியாதா? ஏதோ புது பொண்ணு மாட்டுக்கு 5000 ரூபாய்க்கு தைக்க கொடுத்துருக்குன்னு சொல்லியா? மொத்தத்தையெல்லாம் இப்போ வாங்க முடியாது. நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சீலைக்கான துணியை மட்டும் வாங்கிட்டு வா போய். அதுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி தாரேன். ஏங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் தாங்க, ஒரு சீலை தான் நான் எடுத்தேன். அந்த ஒரு சீலைக்கு தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அதுக்கு தான் இந்த காசு. ஏடி இப்போ என்ன கல்யாணமா காது குத்தா என்ன வந்துட்டு ஒரே ஒரு சீலைக்கான துணி தைக்க இம்புட்டு காசா? அப்படி என்ன டீக்க தைக்க கொடுத்துருக்க நீ? ஏங்க ஆரி ஒர்க் போட சொல்லியிருக்கீங்க, ஆரி ஒர்க் போட்டால் இப்படி தான் காசு ஆகும். ஏடி சேலை எம்பிட்டுக்கு எடுத்த? பிளவுஸுக்கே 5000 ரூபாய் சொல்லியே சேலை எம்பிட்டுக்கு எடுத்தேன்னு கேட்க. சேலை 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்க. ஏடி இது என்னடி கணக்கு? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. சேலை விலை 1000 ரூபாய், பிளவுஸ் விலை 5000 ரூபாவா? என்னடி இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியலையாட்டி? இந்த வயசுல உனக்கு எதுக்கிட்டி ஆரி ப்ளவுஸ்? ஒரு பிள்ளையும் பெத்தாச்சு. ஏதாவது ஒன்று சும்மா தைச்சு போடுவோன்னு இல்லாமல் ஆரி ப்ளவுஸ் தான் போட வேண்டிய 5000 ரூபாய் சொல்லியா? இருக்கிற செலவில் இது வேறையா? இப்போ ப்ளவுஸ் வாங்க காசு கொடுக்க முடியுமா முடியாதா? காசு கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸை வாங்கிட்டு வந்து புது சேலை கட்டி நாளைக்கு பொங்க வைப்பேன். இல்லையா என் பிள்ளையை கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பஞ்சாயத்து வைப்பேன். உனக்கு எப்படி வசதியோ அதை பார்த்துக்க சொல்லிட்டேன். சொன்னது செஞ்சாலும் செய்வா. எதுக்கு நல்ல நாள் அதுவும் சண்டை வச்சுக்கிட்டு கெடுத்து போய் தொலையுதுன்னு தொலைச்சு விடுவோம். என்ன பண்ண தொலைய கட்டிட்டு வந்துடும் தலையெழுத்து. என்னங்க சத்தத்தையே காணும்? என்ன சொல்ல வர இப்போ கடைசியா? இனி நான் எப்போ உனக்கு தரமாட்டேன்னு சொன்னேன்? தாரேன், போய் வாங்கிட்டு வா. உன் நம்பருக்கு அனுப்பிச்சு விடியா, போய் எடுத்துக்கோ. அது அந்த பயம் இருக்கணும். எங்கள் அம்மா வீட்டை இழுத்தாதான் உனக்கு நெஞ்சில் கொஞ்சமாவது பயம் வருது. பார்த்துருந்ததை சொல்லிட்டேன்.
நல்ல வேலை நம்ம அம்மா வீட்டை இழுத்து எப்படியோ பேசி சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா இந்த ஆள் நம்மளை பிடிச்சி பேயாட்டம் ஆடிருப்பான். ஆனால் உடனே இந்த அம்மா வீட்டை ஒன்று இழுத்துக்கிறான். இதை வச்சே இதோ 8 வருஷம் ஓட்டிவிட்டா. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே வச்சு ஓட்டுவான்னு தெரியல. எல்லாம் என்று தலையெழுத்து கெட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு. ஏக்கா நிர்மலாக்கா. இந்த வார மக்களே அதில் உட்காரு. உட்காரு மக்களே, ஏன் நின்றுக்கு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. என்ன வேலைலாம் முடிஞ்சிட்டா? போகிங்க எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு மக்களே. நான் இதோட பொங்கலுக்கு தான் நாளைக்கு தான் வேலை இருக்குது. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. சரிக்கா. இது கோலம் ராத்திரிக்கு போடுறியாளா இல்லை விடிய காலம்பரை போடுறியாளா? என் மாவதான் மக்களே இந்த வாட்டி போடுறேன்னு சொல்லியிருக்கா. அவள் ராத்திரி போடுறாளா இல்லை காலம்பரை போடுறாளான்னு தெரியல. எனக்கு ஒரு 2 3 டிசைன் அனுப்பி இது நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிருந்தா. அதான் அவள் போடும்போது நம்மளும் வந்து கூட நின்று ஏதாவது கலர் அடிக்க ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். சரி, அவள் வந்தாள்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிக்க சொல்லுங்கள். ஆட்டு மக்களே சொல்லியா. இன்னும் உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டா? என்ன சமையல் இன்னைக்கு? என் மாமியா கொஞ்சம் வாழைத்தண்டு வச்சுருந்தாவே, அதான் அதை கூட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். அதனால இன்றைக்கி பொழுது ஓடிட்டு இதோட ராத்திரிக்கு தான் இருந்தாலும் டிஃபனுக்கு என்ன செய்யறது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அப்படியே மக்களே, சரி சரி, எல்லாம் உடம்புக்கு நல்லது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம், கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வச்சோம். அது மட்டும்தான். நாளைக்கு தான் நாங்கள் வடை பாயாசம் எல்லாம் செய்வோம். நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்கு. சரிக்கா, எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வேறு உங்களை நம்பி தான் நாளைக்கு நான் சமைக்க வேண்டாம்னு உட்காந்துக்கிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வசந்தி அக்கா கொஞ்சம் உஷாக்கா கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுத்தீங்கன்னா வாங்கி தீர்ந்துட்டு உட்காந்துப்போம். சரி மக்களே, இது நம்ம வசூலுக்கு வந்தாவளா? பொங்கலுக்கு போட்டியெல்லாம் நடத்துவாங்களே, அதுக்கு காசு வசூல் பண்ண வந்தாவளே, உங்கள் வீட்டுக்கும் வந்தாவளா? ஆமாக்கா வந்தாவ. இந்த வாட்டி 3000 ரூபா போட்டிருந்தாவில்ல. அதான் என் மாமியார் சும்மாவே கத்திட்டு கிடக்குமே. இவ கலந்துக்கிற போட்டிக்கு எதுக்கு நான் 3000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு கத்திட்டு கிடந்தது. வேற எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துட்டாவ. ஆமாம் மக்களே, போன வாட்டி நீ போட்டிருந்த கோலம் நல்லா இருந்தது பார்த்துக்க. அதனால இந்த வாட்டி நல்லா பெரிய கோலமாக போட்டு விடு. இந்த வாட்டி பெருசாக கொடுக்குறாவலாம்ல பரிசுலாம். அதை வீட்டுக்கு 3000 போட்டிருக்காவில்ல. பரிசு நிறைய பெருசாக கொடுக்குறதா சொல்லியிருக்காவ. என்னென்ன பரிசுன்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு இந்த வாட்டி அள்ளிட்டு வந்துரு. ஆமாங்க்கா. என் மாமியா வேறு இந்த 3000 கொடுக்குறதுக்காக கத்திட்டு இருந்துச்சுல்ல. அதான் இந்த வாட்டி ஒரு போட்டி விடாமல் எல்லாத்தையும் கலந்துட்டு விட்டு 3000 வாங்காம விட மாட்டோம்ல. அதானே மாமியாருக்கு தப்பாமல் வந்திருக்கேன்ல, அது எப்படி விடுவேன்? அது 3000 ரூபாய்க்கு மேலேயே வசூல் பண்ணிடுவேன். போய் கோலம்லாம் ஏதாவது பார்த்து எடுத்து வையி. சாயங்காலம் பானை வாங்க போனா நம்ம உஷா இன்னும் ஆளை காணல. வந்தாலும் தெரியும் அவன் என்ன போட்டியில் கலந்துட்டாலோ என்னவோ. பார்ப்போம். எது பானை வாங்க போயிருக்காவளா? ஏன் நம்ம அன்னைக்கு போனப்போ எதுவும் வாங்க மாட்டாவளோ? ஆமாம் மக்களே, அன்னைக்கு அவள் வாங்க மறந்துட்டாலாம். நம்ம பார்த்து வச்ச பானையை வரும்போது எடுத்துகிட்டு வரலாம் வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. கடைசியில் வர அவசரத்தில் விட்டுட்டா. அதனால இன்னைக்கு வந்து கேட்டுட்டு போனா. நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே. அதனால நீ போய் வாங்கிட்டு வா, வரசா இருட்டுறதுக்குள்ளன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆளை காணும், என்ன வாங்கினாலா என்னன்னு ஒன்றும் தெரியல. சரிக்கா, அப்போ நான் போய் அவள் வந்தாலா வாங்கினாலா என்ன ஏதுன்னு பார்க்கேன். அப்புறம் ஐசர் அவைக்கு கோலம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு முன்னாடிக்கே ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வருவேன் தூங்காமல் இருந்து. இல்லாட்டி நேரம் ஆகிடும் பார்த்துக்கிடுங்க. சரி மக்களே, நான் ஃபோன் அடிக்க சொல்லியேன். சரிக்கா, அப்போ நான் வரேன். ஹலோ ஹேமா. வாங்க ஐஸ்வர்யா, சொல்லுங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஹேமா, பிரேக் போகலான்னு வந்தேன். அப்படியே சரி உங்களை பார்த்தேன்னா அதான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேம்மா. அம்மா உனக்கு எப்படி போகுது? ஒர்க்கெல்லாம் 1 வீக் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சா? ஒர்க்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேமா. ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு, நல்லா தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையான்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தான் ஐஸ்வர்யா பண்ணுறீங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் உங்களை பற்றி எந்த பேட் ரிமார்க்ஸும் சொன்னதில்லை, எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். நம்ம மேனேஜர் வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா பர்மனெண்ட் ஸ்டாஃப் ஆகிடுவீங்க. அவர் வரும்போது நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை என்ன ஒர்க் இது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்டாருன்னா யூ ஷுட் பி ரெடி டு எக்ஸ்பிளைன் தட். ஓகே ஹேமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கேட்டாங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் புரிஞ்சிருக்கோ அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். குட் ஐஸ்வர்யா, கீப் இட் அப். நான் இங்கே கேட்க வந்த விஷயமே வேறு ஹேமா. ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸுன்னு எல்லா இடத்துலையும் எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன் வைக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஆஃபீஸில் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கே, ஒரு டெக்கரேஷன் கூட இல்லையா? அது ஒன்றும் இல்லை ஹேமா, மேனேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்னால வெளில போயிருக்காருல்ல. ஸோ அவர் வர வரைக்கும் நமக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது. அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் நமக்கு எப்போவுமே பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. செலிப்ரேஷன் மட்டும் இந்த வாட்டி இருக்காது, அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி காசெல்லாம் கொடுத்துருவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க பொங்கலுக்கு, அது எல்லாமே கிடச்சிரும். இந்த ஒரு வாட்டி மட்டும் செலிப்ரேஷன் வைக்க மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறீங்களா? சரி பார்ப்போம்.
சரி, அப்போ நான் போய் சட்டை போட்டுன்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு என் வேலையை பார்க்கேன். தனியாவா போகிறீங்க? ஆமாம் ஹேமா, என்னாச்சு? தனியாக இருக்க பழகிக்கலாம், தப்பு இல்லை ஐஸ்வர்யா. பட் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தேவைதான். இப்போ நீங்கள் காஃபி குடிக்க போகும்போது கூட தனியாக போகணும்னு அவசியம் இல்லைல்ல. தனியாக போகலாம், எப்போவாச்சும் போகலாம். உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். 1 வீக் ஆகிட்டுல்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா பேசுங்க. எல்லா கொலீக்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் இங்கே. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுனீங்கன்னா எல்லாருமே க்ளோஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தனியாலாம் போகாதீங்க, சரியா? ஓகே ஹேமா, நெக்ஸ்ட் டைமில் நான் தனியாக போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டே போகிறேன். குட். இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கா, குழந்தைத்தனமாக ஏதாவது ஒன்று கேட்டுட்டு பேசிக்கிட்டுன்னு. நல்லா பேசவும் செய்கிறான், நல்லா வேலையும் செய்கிறான். என்ன பண்ண போகிறாங்களோ, பர்மனெண்ட் ஆக போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.